ஹாய் டார்லிங்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெப்ஸீஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் சண்டே வந்து ரெடியாகி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கத்திபரா பிரிட்ஜ் கிட்ட இருக்க அர்பன் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தான் போகலான்னு கிளம்பியிருக்கோம், நானும் என்னோடய ஹஸ்பண்டும். ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆனதே பார்த்தீங்கன்னாக்கா, நைட் ஒரு 8:30க்கு மேலே தான். ஒரு நைட் அவுட் மாதிரி போகலாம் அப்படிங்கிறதுனால, நாங்கள் வீட்டிலேருந்து 8:30க்கு மேலே தான் ஸ்டார்ட்டே ஆனோம் ரெடியாகி. ஸோ நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஸோ ஆஃப்டர் 8:30 அப்படிங்கிறதுனால பெருசா டிராஃபிக்லாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஸோ பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து போகலாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிளம்பிட்டுருந்தோம். கிளம்பி போகிறோம். ஸோ அங்கே ரீச் ஆகி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இப்போலாம் எங்கே பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள கடத்தி கொண்டு போய் ரேப் பண்ணுறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நியூஸில் வந்து பார்க்குறோம். ஸோ கொஞ்சம் வந்து கிட்ஸ் வச்சுருக்கவங்கலாம் குழந்தைங்கள கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. எப்பயும் நம்மளோட கண் பார்வையிலே இருக்கிற மாதிரி அவங்கள வந்து நம்ம வச்சுக்கிறது தான் நல்லது. பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, அவங்க பார்த்துப்பாங்க. குழந்தை விளையாண்டுட்டுருக்கா தெரிஞ்சவங்க கூட, அப்படிங்கிறத விடாம கொஞ்சம் அவங்க மேல எக்ஸ்ட்ராவா ஒரு கண்ணு வச்சு பார்த்துக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க அவங்களும். அண்ட் அவங்களுக்கு வந்து நீங்க குட் டச் எது, பேட் டச் எதுன்னு குட்டி வயசுலேருந்து நீங்க வந்து சொல்லி வந்து குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இன்னமும் அதனா என்ன அப்படிங்கிறது வந்து புரியும். யாராவது ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணா அவங்க தைரியமா உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அந்த கத்திபரா வந்து ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனோனே அங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அ பேண்ட் வந்து பாடிட்டுருந்தாங்க. ஸோ, அத லைட்டா கவர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த அர்பன் ஸ்கொயர்லாம் எத்தன பேர் போயிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்க இந்த மாதிரி குட்டி, குட்டி ஸ்டால்ஸ் நெறைய போட்டிருப்பாங்க. அண்ட் பிராண்ட்ஸ் நெறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். லைக் மில்கி வே, பீஸா ஹட் இந்த மாதிரி நெறைய இருக்கும். கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்தது. ஸோ, நாங்க போய் இப்படி செட்டில் ஆயிக்கிட்டோம். உட்காந்து கொஞ்சம் பிக்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாய் கிங்ஸ்ல எனக்கு இந்த மாதிரியான மினி சமோசாஸ்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தது. அத சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீஸி ஜூஸி பர்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க கிட்ட பர்கர்ஸு. ஸோ அவங்க கிட்ட பர்கர்ஸும், ஃப்ரைஸும் வாங்கி நாங்க டேஸ்ட் பண்ணோம். நல்லா இருந்தது. போனீங்கனாக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் அந்த மாதிரியான நெறைய ஸ்டால்ஸ் இருந்தது. அப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி, கார ஸ்டார்ட் பண்ணிட்டு, அப்படியே ஒரு ஸ்மாலா கொஞ்சம் தூரம் டிரைவ் போயிட்டு, நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.